தற்போது சிரியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு மேற்கத்திய நாடுகள் திட்டமிட்டு வரும் நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தலையிட்டு போர் புரிந்த ஒரு நாடு இப்போது எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். மக்களை சித்திரவதை செய்தார், எதிர்ப்பாளர்களை ஒடுக்கினார், ஊடகங்களை முடக்கினார் என்பன போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுதான் லிபியாவின் தலைவரான மம்மர் கடாஃபி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் கடாஃபிக்கு எதிராக போரை முன்னின்று நடத்தி அவரையும் அவரது குடும்பத்தினரையும் கொன்றனர். போர் முடிந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது மக்களாட்சி மீட்கப்பட்டு விட்டதா? நாட்டில் நிம்மதி ஏற்பட்டிருக்கிறதா? பொருளாதாரம் வளர்ச்சி பாதையை எட்டியிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த ஒரு வலுவான ஆட்சியாளரும் இல்லாமல் இன்று வரைக்கும் அந்த நாட்டில் குழப்பமான சூழ்நிலைதான் நீடித்து வருகிறது. கடாஃபியின் ஆட்சி காலத்தில் அடங்கியிருந்த சில தீவிரவாத குழுக்கள் மீண்டும் தலையெடுக்க தொடங்கி இருக்கின்றன. அதற்கு உதாரணம் கடந்த ஆண்டு அமெரிக்க தூதரகம் மீது நடந்த தாக்குதல் சம்பவம். அதிகார போட்டி காரணமாக நாட்டின் எண்ணெய் உற்பத்தி கடாஃபி காலத்தில் இருந்ததை விட 80% அளவுக்கு குறைந்திருக்கிறது. கடாஃபியின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் சண்டையிட்டுக் கொள்வதால் நாடாளுமன்றமும் முறையாக செயல்படவில்லை. அந்த வகையில் மேற்கத்திய நாடுகளின் தலையீடு தோல்வியடைந்தால் ஒரு நாடு எந்த அளவுக்கு சிதைந்து போகும் என்பதற்கு இன்னொரு உதாரணமாக இருக்கிறது லிபியா.